டாக்டர் ஐயா, எனக்கு ரொம்ப நாளா காய்ச்சலா இருக்கு. சரி, அப்போ விளக்குங்க. என்னது? அட, உங்கள் முக்காடை சொன்னேன். எங்க வழக்கப்படி நாங்க முக்காடை எடுக்க மாட்டோம். அப்படின்னா நான் எப்படி உங்களை செக் பண்ணுறது? இப்படி. அட, நான் ஒன்றும் வைத்தியர் இல்லைம்மா. நீங்கள் உங்கள் முக்காடை எடுங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம உங்களுடைய ஃபுல் பாடியும் செக்அப் பண்ணிடலாம். என்ன? அங்கே போய் நீங்கள் படுங்க. உங்களுக்கு எங்க வலிக்குது? இங்க. வெளியே ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல, எப்பவும் வீட்ல செஞ்சதுதான். அப்படியா? அப்போ ஏதாவது ஒத்துக்காததை சாப்பிட்டுருப்பீங்க. ஒத்துக்காததை நான் எப்படி சாப்பிடுவேன்? எப்பவும் சாப்பிட்றத தான் சாப்பிட்டேன். அப்படியா? இங்க இல்ல, ஜில்லுன்னு இருக்கு. அப்படியா? இங்க கொஞ்சம் மேல. இங்க ஜில்லுன்னு இருக்கா? வலிக்குது. அப்படியா? அப்ப இங்க தான் பிரச்சனையா? எடுங்க எடுங்க. என்ன? அட சரி, நானே எடுக்கிறேன். பொறம்போக்கு ராஸ்கல். சார், ஒரு செமையான ஐட்டம் ஒன்று வந்திருக்கு. ஐட்டமா? போய் சீக்கிரம் அனுப்பு. போ. இன்னைக்கு அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டிடுறேன். அடங்கொப்பம் அவனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னோடது அடிக்கடி துடிக்குது நரம்பு. என்ன? என்னோடது விழுந்துருது. என்ன? மாட்டிக்கிட்டேனே. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையிலயும் மாலையிலயும் இதுல உக்கி போடுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உட்காருங்க. Thank you, டாக்டர் சார். டாக்டர் சார், நான் போட்டுமா? சரி, நீங்க சொல்லுங்க. நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிட்டிலலாம் 11 மணி வரைக்கும் கிளினிக்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. அட, இந்த கிராமம் ரொம்ப சின்னதுங்க. எல்லாமே 8 மணிக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, நீங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். மொத்தமா புதுசுன்னு சொல்ல முடியாது. இந்த ஊருக்கு நாங்க வந்து 6 மாசம் ஆச்சு. ஆமா, இந்த கிளினிக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி, உங்க பிரச்சனை தான் என்ன? பிரச்சனையா? ஐ மீன், உங்களோட உடம்புக்கு என்னன்னு கேட்டேன். ஓ, அதுவா? அதாவது என் உடம்புக்கு என்னன்னா 2 நாளா இங்க என் வயித்துல ரொம்ப அதிகமா வலிக்குது. உங்களுக்கு பீரியட்ஸ்னால கிராம்ப்ஸ் வருதா? அதனால இல்ல, அது எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. சரி சரி, நீங்க அந்த பெட்ல படுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். மேடம், உங்களோட பேர் என்ன? அஞ்சலி. ஓஹோ. அஞ்சலி, எக்ஸாக்ட்டா உங்களோட ப்ராப்ளம் தான் என்ன? இங்க அடி வயித்துல தான் ரொம்ப வலிக்குது எனக்கு. ஓகே. இங்கயா? இல்ல, அங்க. இங்க? அங்க இல்ல, அங்க. இங்க? இல்ல,
இங்க. ஆ, உங்களுக்கு மோஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? நார்மல் தான். அப்போது நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? அடா ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதனால ஒண்ணும் இல்லைல்ல. அதனால தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மசில்லாம் கொஞ்சம் கிராம்ப் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. அட அதானே பார்த்தேன். நான் தான் ஒர்க் எதுவும் ஹார்டா பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படின்னு. ம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அப்போ இதெல்லாம் யோகா அதிகமா பண்ணதுனால தான் வந்திருக்கு. சரி, நான் கேட்க மறந்துட்டேன். உங்கள் வயசு என்ன? டாக்டர்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு மறைக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. 35. என்னது? என்னோட வயசு. பார்க்கறதுக்கு 35 மாதிரியே இல்லையே நீங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகாவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அதிகமாக பண்ணாதீங்க என்ன? கண்டிப்பா. அப்படியும் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் இனிமேல் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப வேகமா பண்ணிட்டோம்னா இதானே நடக்கும். உடம்புல வலி. நான் உங்களுக்கு ஒரு லோஷன் எழுதி தரேன், வெயிட் பண்ணுங்க. அது சரி, அந்த லோஷன் எங்க தேய்க்கணும்? அஃப்கோர்ஸ் வயிற்றுல தான். ஓ, நான் நினைச்சேன் உடம்புலன்னு. ம், ம், ம். எவ்வளோ ஆச்சு? என்ன? உங்களோட ஃபீஸ்? பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு லோஷனுக்கு எதுக்கு ஃபீஸ் எல்லாம்? மற்ற எல்லா டாக்டர்ஸும் செக் பண்றதுக்கு காசு வாங்குவாங்க. அப்புறம் நீங்க? மேடம், நான் என்னோட பேஷண்ட்ஸ் காசெல்லாம் கரைக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க என்னோடது கரைக்கணும்னு நினைச்சாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். அது என்னன்னா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு. ஓ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என் புருஷன் கிட்ட இருக்கு. அப்படின்னா நீங்கள் மேரிடா? ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு தாலி கரெக்டா செட் ஆகல, அதனால போட்டுட்டு வரல. அதுல என்ன இருக்கு? அப்படியும் என்னால நீங்க வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டாக்டருக்கு ஏது காலையில் ராத்திரி எல்லாம் 24 மணி நேரமும் நாங்கள் டியூட்டி பார்த்தாகணும். ஓ, நல்ல வேலை நீங்க சொல்லிட்டீங்க. எப்பயாவது ராத்திரி எனக்கு தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்றேன். அஃப்கோர்ஸ், எனி டைம். பாய் டாக்டர். அப்படியும் நீங்க எழுதி தரீங்கல்ல என்ன? லோஷன். இதை எடுத்துக்கோங்க. Thank எல்லா you. ஃபார்மசிலையும் இது கிடைக்கும். சரி, பாய். பாய். சோனு, சொல்லுங்க டாக்டர் சார். வெளியில் ஏதாவது பேஷண்ட் இருக்காங்களா? இல்ல டாக்டர் சார், எனக்கு என்ன தெரியும் நீங்க எந்த பேஷண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு. அது நேற்று ராத்திரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க பேர் கூட அஞ்சலி. உனக்கு அவ்வளோ தெரியுமா? டாக்டர் சார், செக் பண்ணது நீங்க, எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏன் கேட்டேன்னா, அவள் உன் கிராமம் தானே, சின்ன கிராமம் தானே உன்னோடது. டாக்டர் சார், இந்த கிராமம் ஒன்றும் சின்னது இல்ல. கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் நான் தெரிஞ்சுக்க. ஆனா அவ இந்த கிராமத்துக்காரி தானே. ரொம்ப பணக்காரங்க இந்த கிராமத்து மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்போ அவங்களுக்கு தெரிய வந்துச்சோ இங்க ரொம்ப பெரிய ஃபேக்டரி வரப்போகுதுன்னு. நீ எதுக்குமே லாக்கி இல்லடா. சரிங்க டாக்டர் சார், அடுத்த தடவை வந்தாங்கன்னா அப்ப சைக்கிள்ல அவங்க வண்டியை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கு அப்புறம் கான்டாக்ட்லயே இருங்க. போடா, போய் இதை வேலையை பாரு போ. சரிங்க டாக்டர் சார், கிளம்பு. எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காரு.
சோமுவுக்கு வேற வேலையே இல்லை. காலங்காத்தால எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கான் முட்டா பைய. எங்க போனான்னு தெரியல. கண்டுக்காமலே போறா பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அ, டாக்டர் விராஜ். அ, என்ன உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? அ, மிஸ் அஞ்சலி. மிஸ்ஸஸ் அஞ்சலி குப்தா. ஆ, ஆனா நீங்க நீங்க இங்க. நான் டெய்லி இங்க தான் ஜாகிங் வருவேன். உங்களை தான் நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அட அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக கிளினிக்லேயே இருந்து டயர்ட் ஆயிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாங்கிறதுக்காக வெளியே வந்தேன். ஓகே, சரி. உங்க பிராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதை விடுங்க, உங்களோட வயிற்று வலி இப்போ எப்படி இருக்கு? வயித்த வலியே இல்ல, நீங்க கொடுத்த லோஷன் அந்த மாதிரி. அப்படியும் உங்களுக்கு பொண்ணுங்களோட வலிய பத்தி அதிக நாலேஜ் இருக்கு. கண்டிப்பா நீங்க கைனகாலஜிஸ்ட் பண்ணிருக்கலாம். அட அதெல்லாம் விடுங்க. ஆமா அஞ்சலி, நீங்க இங்க எங்கேயாவது பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கீங்களா என்ன? ஆமா, அந்த பங்களா நம்பர். ஒரு நிமிஷம். எஸ் டார்லிங். ஆமா, ஜாகிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சரி, இதோ நான் வந்துடுறேன். சரி டாக்டர், சொல்லக்கூடாதுதான். ஆனா நம்ம டாக்டர் கிட்ட மட்டும்தான் see you againன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அட பரவாயில்ல, சொல்லலாங்க. ஓகே, see you again, nice to meet you. Bye. பாய் பாய். ஹலோ. ஹலோ டாக்டர் சார், நான் அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? சொல்லுங்க அஞ்சலி. டாக்டர் சார், சடனா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? நீங்க இதெல்லாம் கேட்கவே தேவையில்ல. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரியா? ஓகே ஓகே. சோமு பின்னாடி நிக்கிற உங்களுக்கு. என்னடா பேய் மாதிரி வந்து நிக்கிற? இங்க பாரு, எனக்கு ஒரு எமர்ஜென்சி விசிட்டுக்கு போகணும். நீ இங்க யாராவது வந்தா சமாளிச்சுக்கிட்டு இரு, என்ன? சரியா? சரிங்க டாக்டர் சார், எனக்கு தெரியும் நீங்க எந்த எமர்ஜென்சில பிஸியா இருப்பீங்கன்னு. நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க அங்க பாத்துக்கோங்க. உனக்கு ஒரே ஒரு வேலை தான், அது வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். இங்க இருக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர் சார். வாங்க வாங்க டாக்டர். மோகன், பாருங்க டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர், இவருக்கு ரொம்ப சிவியரா ஃபீவர் இருக்கு. பாவம், ரொம்ப நேரமா இரும்பிக்கிட்டே இருக்காரு. அதனாலவே அவருக்கு அட்டாக் வர வந்துச்சு. டாக்டர் சார், சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. டாக்டர் சார், கையில் வேணாம், பின்னாடி பின்னாடி போடுங்க. நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனா நீங்க சேஃப்டிக்கு ஒரு ஸ்ப்ரே பம்ப் வாங்கிக்கோங்க. ஆனா டாக்டர் சார், 1 2 இல்ல 4 பம்ப் இருக்கு. அவசரத்துக்கு தேடினா 1 கூட கிடைக்காது. அப்புறம் இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, பம்ப் அங்க இங்கன்னு எங்கேயாவது போட்டுருவாரு. சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஓகே. டாக்டர் சார், ரொம்ப நன்றி சார். இந்த இருமல் என் உயிர் எடுக்காம போகாது போல. ஆமா, நீங்க இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, 6 மாசம் தான் ஆச்சு. 2-3 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வேற வாங்கியிருக்கேன். அந்த இடத்துல பிளான்ட் வரப்போகுது, கவர்மெண்டோடது. அப்புறம் அந்த இடம் விலை அதிகமாக போகும். ப்ராஜெக்ட் சார். அப்புறம் அந்த பவர் ப்ராஜெக்ட், ஏர்போர்ட், அப்புறம் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். அஞ்சலி, டாக்டர் சாருக்கு பேமெண்ட் பண்ணிடு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. ஏன், வேறு பிளான் இருக்கா? என் பொண்டாட்டி கரெக்ட் பண்ண பார்க்குறியா? அஞ்சலி, இவனுக்கு ஒழுங்கா பேமெண்ட் பண்ணிடு. ஓ, கண்டிப்பா பண்ணிட்டு. இங்க பாரு, கூகுள் பேல பண்ணு, கேஷ் கொடுக்காத. சரி, கிளம்புங்க. என்னாச்சு அஞ்சலி? ஒன்றும் இல்லை. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு.
ஒருவேளை மோகனுக்கு ஏதாவது பிரச்சனையா? மோகனுக்கு இல்லை, எனக்கு. அட என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். என்னால இதுக்கு மேல கொஞ்சம் கூட கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது. கஷ்டம்? என்ன கஷ்டம்? மோகன் எப்பெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு வராரோ என்னை இறக்கமே இல்லாம அடிப்பார். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு. இத பாருங்க அஞ்சலி, ப்ளீஸ் முதல்ல நீங்க அழுகிறத நிறுத்திட்டு எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறத விளக்கமா சொல்லுங்க. நான் மோகனை விட 10 வயசு சின்னவன், அதனால என்னை எப்பவுமே அவர் சந்தேகப்படுவாரு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு பொருள் வாங்க மார்க்கெட் போயிருந்தேன். வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அவர் எனக்கு வேற யார் கூடயும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன, குடிச்சிட்டு வந்து போதையில என்ன சம்மாடி அடிச்சுட்டாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்க. நான் அவரை எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் நினைச்சேன் தெரியுமா? ஆனா இவ்வளவு கேவலமா நடந்திருக்கா? அவனை டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதுதானே? என்னால கொடுக்க முடியாது. ஏன்? அவர் என் குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ணிருக்காரு. ஒரு தடவை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா அதுக்கப்புறம் உங்க மேல கை வைக்கிறதுக்கே அவன் பயப்படுவான். வீட்டுல நடக்கிற விஷயத்தை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகணும்? நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் உடனே உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுப்பாரு. அப்புறம் உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா நான் இன்னைக்கு இங்க வந்தது அவருக்கு எப்படின்னு தெரிஞ்சிரும்ல. போதையில தூங்கிட்டாரு. விடியற வரைக்கும் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. நான் ஒருத்தி தேவையில்லாம ஏன் கஷ்டத்தை உங்க மேல வந்து போட்டுட்டேன். இங்க பாருங்க, டாக்டரோட வேலை உடம்ப மட்டும் சரி பண்றது இல்ல, மனசையும் சரி பண்றது தான் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட என் கஷ்டத்தை ஷேர் பண்ணதுல மனசு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் இல்ல, விராஜ், வெறும் விராஜ். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணலாமா? ஏன் இல்ல? டாக்டர் சார். சோனு, நீ ஒரு வேலை பண்ணு. எத்தனை பேஷண்ட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லு, சரியா? டாக்டர் சார், மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு வீட்டுக்கு போக வேண்டாமா? இல்ல இல்ல, எனக்கு ஒரு பேஷண்ட்டை போய் பார்க்கணும், நீ கிளம்பு. டாக்டர் சார், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க கல்யாணம் ஆன பொண்ணுங்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது சுத்தமா சரியில்லை. இந்த கிராமம் ரொம்ப சின்னது. ஒருவேளை ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த பொண்ணோட மான மரியாதை எல்லாமே போயிடும் டாக்டர் சார். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறியா? அட, அவ என்னை கூப்பிடுறா, நான் போறேன். அவ பண்ண சொல்றா, நான் பண்றேன். அட, ஒரு விஷயம் சொல்லு, எங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது மற்றவங்களுக்குலாம் ஏன் தெரியுது? சரிங்க டாக்டர் சார். இங்க பாரு, அவளை பத்தி பேசணும், கால் பண்ணிட்டா. அவ கூப்பிட்டானா போய் தானே ஆகணும். நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கோடா. அஞ்சலி, அட இல்ல இல்ல, நான் கிளம்பிட்டேன். இதோ ஒரு 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுவேன். அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? அட, மோகனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? நான் கொன்னுட்டேன். கொன்னுட்டியா? He is dead. இவனுக்கு நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சு போச்சு விராஜ். இவர் வீட்டுக்கு வந்ததும் என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஆனா எப்படி செத்தான்? அட்டாக்கா? அடிச்சுட்டே இருந்தாரு, அதனால அவருக்கு அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஸ்மெல் பண்ணி இங்கே இறந்துட்டாரு. அஞ்சலி, என்ன போட்ட இதுல? எலிய கொல்ற மருந்து. என்னது? கம் ஆன்.
தினமும் சண்டை போட்டு போட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன் விராஜ். அதனால தான் நான் இவரோட பம்ப்ல எலிய கொல்ற மருந்து கலந்து வச்சுட்டேன். அப்புறம் இவனுக்கு அட்டாக் வந்து அப்புறம் இவன் அப்படியே துடிச்சு செத்துட்டான். அஞ்சலி, இது ஒரு மர்டர். நான் கண்டிப்பா இத போலீஸ் கிட்ட சொல்லியே தீருவேன். போலீஸ் வரும், அப்புறம் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒருவேளை நம்மள தூக்குல கூட போட வாய்ப்பு இருக்கு. என்னது? என்ன உளறிட்டு இருக்க நீ? போலீஸ் நம்ம 2 பேரும் மேலேயும் தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம 2 பேரோடைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிய வரும். அப்புறம் மொத்த மீடியாலயும் நம்ம 2 பேரை பத்தி தான் பேசி கிழிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பாப்புலர் ஆயிடுவோம்ல விராஜ். என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது? இது ஒரு மர்டர். எனக்கெல்லாம் என்னை பத்தி கவலையே கிடையாது விராஜ். ஆனா என் தங்கச்சி யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பா? அப்புறம் ஊரெல்லாம் என் அம்மாவை பத்தி தப்பா பேசும். சொல்லுவாங்க பாரு, கொலகாரியோட அம்மா போறா. அஞ்சலி, இது ஒரு மர்டர். ஒரு வழி இருக்கு. என்ன? இங்க பாரு விராஜ், நீ ஒரு டாக்டர். இவனுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் உன்னால கொடுக்க முடியும். இவனோட இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா எவிடன்ஸும் க்ளோஸ் ஆயிடும். என்ன பேசிட்டு இருக்க நீ? எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? அதான் எல்லாருக்கும் தெரியும்ல இவருக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்குன்னு. இது ஒரு வழிதான் இருக்கு விராஜ். இதுக்கப்புறம் பாரு என்ன பண்ணணும்னு. ஹலோ. அஞ்சலி, டெத் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ அஞ்சலி. விராஜ். ஆமா, நான் தான் பேசுறேன். விராஜ், இப்போ என்னால பேச முடியாது. கொஞ்ச நாளைக்கு கால் பண்ணாத. நம்ம மேல டவுட் வந்துரும். நானே கால் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள அஞ்சலி இருக்காங்களா? யார்? அஞ்சலி மேடமா? அவங்க எப்போ கிளம்பிட்டாங்களே. போயிட்டாங்களா? எங்க? சார், அவங்க இந்த பங்களாவை வித்துட்டாங்க. அப்புறம் நான் ஒரு ஏஜென்ட், என்னோட கிளைண்ட்டுக்கு தான் அவங்க பங்களாவை வித்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அது? சார், அவங்க அதையுமே வித்துட்டாங்க. அட, இங்க அங்க எங்கேயாவது போயிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, எங்க? சார், தெரியலையே சார், அவங்க சொல்லலை. அட, திடீர்னு இவ்வளோ அவசரமா எப்படி? சார், திடீர்னுலாம் இல்லை சார். அவங்க ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பங்களாவை விற்கணும்னு தான் இருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு உடம்புக்கு முடியல, அதனால தான் விற்க போறேன்னு. அவர் சாக போறாருன்னு சொன்னாங்க. ஆனா விதியை பாருங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல கிளைண்ட்டும் கிடைச்சிட்டாரு, அதே நேரத்தில் அவங்க வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு. இப்போ மொத்த பணமுமே அவங்களுக்கே போயிருச்சு. நான் பெரிய ஆளு, பெரிய பெரிய